welcome to our channel. English is just a language, not a knowledge அப்படின்னு சொல்லி நிறைய டயலாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்க வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் சர்வே பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு பேசிக் ஸ்கில் ரெக்யர்மெண்ட்ல வருது. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீ மேபி காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், மேபி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க் போயிட்டு இருக்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா நீங்க வந்து போன வருஷம் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா நீங்க அதை வந்து இப்ப ஆன்சர் பண்ணீங்களா அப்படின்னா மேக்சிமம் நீங்க பண்ண மாட்டீங்க. அதுல இருந்து மேபி ஒரு ஹைலைட்டிங்கான பாயிண்ட்ஸ் மட்டும் வேணா நீங்க சொல்லாம ஒழிஞ்சு நீங்க வந்து அதை ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னா பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து அதை பிராக்டிஸ், அந்த கத்துக்கிட்ட விஷயத்த இன்னமும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேணா நீங்க வந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்சர் பண்ணலாம். பட் கத்துக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன், அப்படி அதை வந்து ஒரு டெம்பரரிக்காக கத்துக்கிட்டேன் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அதுல இருந்து இப்ப கொஸ்டின் கேட்டா அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணவே மாட்டீங்க. சோ நீங்க இங்கிலீஷ் எப்ப படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல காலேஜ்ல வந்து ஒரு டிகிரிக்காக படிச்சிருந்தேன் அப்படின்னாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. இப்ப நீங்க வந்து எஃபெக்டிவா பேசணும் அப்படின்னா சும்மா பேசிக்ஸ் சும்மா புரட்டி பாருங்க. நான் வந்து உங்களை அதுக்காக கிராமட்டிக்கலா ஃபுல்லா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம பெர்ஃபெக்ஷனா படிச்சிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல. சும்மா பேசிக்ஸ் மட்டும் பட்டி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஃபார்ம் அ சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் திங்க மட்டுமாவது படிச்சு வைங்க. அதாவது இப்ப வந்து சும்மா ரீகால் பண்ணுங்க, ரீவைண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஹவு டு ஃபார்ம் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த அந்த எப்படி இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுன்றத கத்துக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாரா இருந்தாலும் ஓகே, நீங்க பேசினாதான் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வேற மத்தவங்க கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க. பட் அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷனா இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட நீங்களே பேச ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து வீட்டுல தனியா இருக்கீங்க இல்ல அலோனா இருக்கீங்க, எங்கேயாவது அலோனா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்களே வந்து இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. மேபி உங்ககிட்ட போன் இருக்கலாம், அது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து கேட்டுக்கோங்க. கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெக்கார்டை மறுபடியும் போடுங்க. போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறீங்களா, கேட்ட உடனே அதை வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல அதாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுட்டு அதை பாஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேவரட் ஃபிலிம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதனால பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த கதையை அப்படியே வந்து இங்கிலீஷ்ல நீங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு தெரியும். ஏன்னா இது வந்து உங்களோட ஃபேவரட் திங், உங்களுக்கு ஆக்சுவலா அதை பிடிக்கும். அதை பிடிக்கிறத நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இப்ப நமக்கே வந்து எனக்கு ஒரு இந்த திங் பிடிக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதுல எனக்கு அதுவே வந்து தானா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிடும். அந்த இன்ட்ரெஸ்டே வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் அதை அப்படியே என்ன சொல்றது, மேபி அது வந்து 1 hour கூட போகலாம் நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. சோ இந்த மாதிரி உங்ககிட்ட நீங்களே அதாவது கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க, பேச ட்ரை பண்ணுங்க உங்ககிட்ட நீங்களே. இல்லையா அதுவும் முடியாது, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னா திங்க் இன் இங்கிலீஷ். இப்ப நீங்க உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அதே கொஸ்டின் தான், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்றத உங்ககிட்ட நீங்களே கொஸ்டின் அதாவது மைண்ட்ல கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதை அப்படியே மைண்ட்லயே வந்து திங்க் பண்ணுங்க, இல்ல மைண்ட்லயே சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஒரு விஷயத்த இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து இங்கிலீஷ்ல வந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்படி திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்லயே வந்து ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் திங்க் பண்ணும். நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்பயும் என்ன வரும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கிலீஷ்ல வந்து உங்ககிட்ட வந்து மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த திங்கிங் வந்து மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை டு திங்க் இன் இங்கிலீஷ். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வாட்ச் மூவி வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். இது வந்து நிறைய ரொம்ப காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் ஃபிலிம் பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆதி காலத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் பிலிம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நெசசரியே இல்லை. நீங்க வந்து தமிழ் பிலிமே பாருங்க, ஆனா அதை வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் ஆன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான திங்கா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா தமிழ்ல வந்து மூவிஸ் பாருங்க, அதை வந்து இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா
அவங்க வந்து இப்ப தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கீழே இங்கிலீஷ்ல வந்து எப்படி ஃபார்ம் அந்த சென்டென்ஸை எப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்றாங்க. ஓ இது இப்படிதான் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்க பிரெயின்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். எப்பயாவது தேவைப்படுறப்ப மத்தவங்க கிட்ட பேசுறப்ப அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க மூவிஸ் பார்க்கலனாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரோட இன்டர்வியூ வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய் பல்லவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து தமிழ்லயும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லயும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ட்ரை டு வாட்ச் இங்கிலீஷ் இன்டர்வியூஸ், அவங்களோட இங்கிலீஷ் இன்டர்வியூஸை பார்க்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்க அவங்கன்னா வந்து இப்ப எப்படி சொல்றது, கேஜுவலா பேசியிருப்பாங்க. அந்த கேஜுவல் திங்லயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓ இது இப்படிதான் சொல்லுவாங்க. அது அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் தான். ஸோ ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னா நமக்கும் வந்து அந்த மாதிரி பேசணுன்ற ஒரு டிசைர் வரும். ஸோ அந்த டிசைரே வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் இன்டர்வியூஸ் பாருங்க. சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இன்டர்வியூ, எலான் மாஸ்க், இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டர்ஸ் இன்டர்வியூ வந்து பாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மேக்ஸிமம் அதாவது ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ்ல தான் பேசிப்பாங்க. ஆக்ட்ரஸ் அவங்களோட இன்டர்வியூ பாருங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீ டைம்ல வந்து ரேண்டமான இன்டர்வியூஸ் நிறைய பார்ப்போம், யாருமே பார்க்காம இருக்க மாட்டோம். ஸோ அந்த ரேண்டம் இன்டர்வியூஸையும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அதையும் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும் இல்ல எஃபெக்டிவா பேசணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ try to watch movies and interviews. Okay, the next point என்ன அப்படின்னா ரப்பர் டக் மெத்தட். இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எரர் வரும், அதாவது நிறைய பக் வரும். அந்த பக் எல்லாம் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அது கிளியரே பண்ண முடியல, அதை எப்படி சால்வ் பண்ணுறதே தெரியல அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஒரு ரப்பர் டக்கு பொம்மை இருக்குல்ல, அந்த ரப்பர் டக்கை வந்து எடுத்து வந்து முன்னாடி வச்சிடணுமா. வச்சுட்டு அவங்க வந்து கோட் பண்ணிருக்காங்கல்ல, ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கல்ல, அதுல வந்து ஒவ்வொரு லைனையும் வந்து அந்த ரப்பர் டக்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. அப்படி எக்ஸ்பிளைன் அதாவது ஃபுல் கோடையும் வந்து ஒவ்வொரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு அந்த ஒவ்வொரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அவுட்புட் வரும், ஓகே இதுதான் வரும்னு சொல்லி அவங்க வந்து அந்த பொம்மை கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுமா. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவங்களுக்கு தெரியுமா, ஓ இந்த இடத்துலதான் எரர் இருக்கா, இந்த இடத்துலதான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஈஸியா, அதாவது பக்கை வந்து கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமா. சோ இது நாட் ஒன்லி இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்ல, நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணணும் இல்ல ஏதோ ஒரு திங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பொம்மைன்றது இல்ல, ஒரு வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ்ல வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இல்ல டென்சஸ் 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு, அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வீடியோல வேற யாருக்கும் சொல்லி தர மாதிரி இமேஜின் பண்ணி அதை அப்படியே வீடியோல சொல்லுங்க. இல்ல அதுவும் ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ட்ரஸ்டட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, அந்த இப்படிதான் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ 12 டென்சஸே சொன்னேன், அந்த டென்சஸ்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கும் வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களும் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாட் ஒன்லி இங்கிலீஷ், எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ரப்பர் டக் மெத்தடை ட்ரை பண்ணுங்க. நாட் ஒன்லி இந்த 5 திங்ஸ் தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வந்து வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்னும் எஃபெக்டிவா இங்கிலீஷ்ல வந்து பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டெய்லி 2, நாட் ஒன்லி 5 கூட மேக்ஸிமம் வேணாம், டெய்லி 2 வொக்காபுலரிஸ் மட்டும் 2 வேர்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து நான் எஃபெக்டிவா கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் பேச முடியும். ஸோ அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ட்ரை டு ஃபாலோ திஸ் 5 திங்ஸ் அண்ட் டூ வெல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் effectively அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே சப்ஸ்கிரைப். பாய்.